ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்மா சூப்பர் கிச்சன். நம்மளோட கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஒரு வான்கோழி கிரேவி தாங்க செய்ய போகிறோம். வாங்க வான்கோழி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை மசாலா வச்சுருக்கேங்க, ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாம் வச்சுருக்கேங்க, 2 வச்சுருக்கேன். இதுக்கு மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி வச்சு நான் அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள் கிரேவி, இந்த மசாலா, இந்த கிரேவிக்கான மசாலா பாருங்கள். ஒரு 10 தேங்காயும் நம்ம ஒரு 10-15 முந்திரி சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்க கிரேவிக்கு. அப்போ தாங்க நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் வான்கோழியை வந்துட்டு நல்லா 1 கிலோ வான்கோழி கறி எடுத்துருக்கேங்க. இதை பாருங்கள், நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாட்டி நல்லா சுட்டு நல்லா க்ளீன் பண்ணி வெட்டி வாங்கிட்டு வந்துருக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்துட்டு நல்லா அலசி மஞ்சத்தூள் போட்டு திரும்பவும் மஞ்சத்தூள் போட்டு அலசி நம்ம இந்த வான்கோழி எடுத்து வச்சுருக்கோங்க. நம்ம குக்கரெல்லாம் செய்ய தேவையில்லை, சட்டிலே செஞ்சுருவோம், வான்கோழி வெந்துருங்க. வாங்க நம்ம வான்கோழி கறி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சிங்க. இந்த டைமில் நம்ம இந்த பட்டை மசாலாவை சேர்த்துக்கலாங்க. பட்டை மசாலா நல்லா பொரியட்டுங்க. உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அதெல்லாம் ஊற்றிக்கோங்க. நான் அது 1 கிலோ வான்கோழிக்கு ஏற்ற மாதிரி தாங்க நான் ஆயில் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த டைமில் நம்ம இந்த ஆனியனை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையை ஆனியனை சேர்த்துட்டு நல்லா அப்படி வதக்கிடலாம். நான் இந்த வான்கோழி கிரேவிக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் தனியாக தாங்க அரைச்சி வச்சுருக்கேன். இதில் மசாலா தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இந்த வான்கோழி கிரேவிக்கு 1 கிலோ கறி இருக்குங்க. அதுக்கு எவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் சேர்க்க போகிறேங்க. வெங்காயம் வதங்கட்டுங்க. இந்த வான்கோழிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிளகு ரசம் வச்சுக்கலாங்க. நம்ம மிளகு ரசத்தை பாருங்கள், நான் எப்போதும் போல் புளியை ஊற வச்சு தக்காளி 2 போட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, கல் உப்புலாம் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க. இதுக்கப்புறம் நம்ம ரசத்துக்கான மசாலா எடுத்துக்கலாங்க. சிம்பிளான ரசம் தாங்க. இந்த டைமில் நம்ம வெறும் மிளகு, சீரகம் மட்டும்தான் எடுத்து வைக்க ரசம் வைக்க போகிறோங்க. இதுலேயே நம்ம ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்க, ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு, ஒரு 1 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதுலேயே ஒரு 3-4 காஞ்ச மிளகாய் போட்டு வச்சுருக்கேங்க. இந்த ரசத்துக்கு மிளகு சீரகத்தை நம்ம குறகுறப்பாக அரைச்சிட்டோம். இதுலேயே ஒரு 6-7 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை லைட்டாக நம்ம குறகுறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்க, நமக்கு இந்த பாருங்க வான்கோழி கரை வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இந்த டைமில் நம்ம இந்த தக்காளியை சேர்த்துக்கலாங்க. தக்காளியை சேர்த்துட்டு வதக்கிக்கலாங்க. இந்த டைம்லேயே நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவே இதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம என்ன தான் வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சாலும் நம்ம ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு வதக்கிடணுங்க. வதக்கிட்டு தான் இந்த அரைச்ச மசாலா சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம டேரெக்டாக இது மட்டும் அரைச்சி சேர்த்தாலும் அந்தளவு டேஸ்ட் இருக்காதுங்க. தக்காளியோட இந்த பாருங்கள், நான் இந்த அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கிறேங்க. நான் இது கூடவே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே சேர்த்துக்கிறேங்க. நான் 1 கிலோவுக்கு எவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையோ அதை நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது கலரி கொடுத்துட்டுருக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும் இது நல்லா. இந்த டைமில் பாருங்கள், நமக்கு ரசத்துக்கு நம்ம மிளகு சீரகம் அரைச்சிட்டு வந்துட்டோங்க. வெறும் மிளகு சீரகம், காஞ்ச மிளகா, பூண்டு தாங்க வச்சுருக்கோம். இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த பெருங்காயம் கொஞ்சம் இதுலேயே நம்ம சேர்த்துக்கலாங்க. இதில் நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க. ஒரு 2-3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டுங்க. நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. இந்த மிளகு சீரகத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக கலரி கொடுத்துக்கலாம். ரொம்ப லைட்டாக வறுபட்டா போதுங்க, ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த பாருங்க, அவ்வளோதாங்க நம்மளுடைய ரசத்துக்கான மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க.
இந்த டைமில் நம்ம இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம ரசத்தோடு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த வான்கோழிக்கு கிரேவிக்கு ஏற்ற ஒரு ரசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. சிம்பிளான ரசம் தாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு ரசம் போட்டிருக்கோம். அந்த ரசத்தில் நம்ம பருப்பு, சோம்பு, தனியாத்தூள் எல்லாமே சேர்த்து நம்ம செஞ்சுருக்கோங்க. அந்த ரசமும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சிம்பிளான ரசம் தாங்க வச்சுருக்கேன். இந்த ரசமும் நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், நமக்கு கிரேவி எப்படி ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். சூப்பராக இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கிரேவி வதங்கிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கணுங்க. மசாலா ஸ்மெல்லே இருக்கக்கூடாதுங்க. நல்லா மசாலா வதங்கிடணுங்க. அப்போ தாங்க சூப்பராக இருக்கும். இந்த டைமில் நம்ம இதை கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாங்க. ரசத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். நம்ம எந்த ஒரு சிக்கனு, மீன் குழம்பு எது செஞ்சாலும் நம்ம இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து செஞ்சால் நல்லா வாசனையாக இருக்குங்க. இந்த வான்கோழி கிரேவிக்கும் நம்ம அது மாதிரி சேர்த்துருக்கோங்க. நல்லா வதங்கட்டுங்க. இந்த டைம்லேயே நம்ம இந்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நம்ம நல்லா கலரி கொடுத்துக்குவோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கட்டும் இது நல்லா. இந்த டைமில் நம்ம இங்கே பாருங்கள், ரசத்துக்கு கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் சேர்த்துட்டு இந்த பாருங்கள், இந்த மசாலா நமக்கு நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இதில் கொஞ்சம் இந்த தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலாவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வதங்கட்டுங்க. வதங்கி அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வரட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு எவ்வளோ வான்கோழி கிரேவி எப்படி மசாலா பாருங்கள் ரெடி ஆகிருக்குன்னு. எவ்வளோ சூப்பராக பாருங்கள், பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி தாங்க இந்த கிரேவி வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடணுங்க. அப்போ தான் இந்த வான்கோழி கிரேவிக்கு சூப்பராக இருக்கும். இந்த டைமில் நம்ம இந்த வான்கோழியை சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், மசாலா நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம இந்த வான்கோழியை போட்டுக்கலாங்க. இந்த கிரேவியோடு சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி வச்சுருக்கோம் வான்கோழியை. இப்போ இந்த கிரேவியை நல்லா கலரி கொடுத்துடலாம். இப்படி காட்டுங்க. சரிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, நமக்கு இந்த கிரேவி நல்லா மசாலாவோட இந்த வான்கோழி கிரேவியோட மிஸ் ஆகிடுச்சிங்க. இந்த டைமில் நம்ம இந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த கிரேவியை நம்ம கொஞ்சம் நல்லா கிளறி கொடுத்துர்லாங்க. நான் ஒரு 2 கிலோ சைஸ் உள்ள வான்கோழியில் தாங்க கறி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால் நம்ம சட்டியிலே சேர்த்துக்கலாங்க. அது வெந்துடும். இந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டுங்க. நான் ஓட்டில் சட்டி வாங்கினேன், வெளியில் எடுத்துக்கேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக எம்மியாக, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாசனை ரொம்ப பயங்கரமாக நல்லா இருக்குங்க. செம்ம வாசனைங்க. வீட்டில் நம்ம மசாலாவை அரைச்சி சேர்க்கறதுனால நல்லா வாசனைங்க. இன்னும் கூட நம்ம அந்த மிளகாத்தூள், தனியாத்தூள்லாம் கூட இன்னும் நம்ம வீட்டிலையே வறுத்துட்டு இந்த மசாலாவோட சேர்த்து செஞ்சாலுமே சூப்பராக இருக்குங்க. அது நான் ஒரு டைம் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேங்க. இந்த டைமில் நம்ம இந்த கிரேவியை மூடி போட்டுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த கிரேவி கொதி வரட்டுங்க. கறி நல்லா வெந்து இங்கே பாருங்கள். இப்போ நமக்கு இந்த கிரேவி எந்த அளவு கொதிச்சு வந்துருக்குன்னு பார்க்கலாங்க.
இந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த டைமில் நம்ம உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்க. உப்பு கம்மியாக இருக்குங்க, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இந்த கிரேவி வெந்ததுக்கப்புறம் தாங்க நம்ம இந்த தேங்காயும் முந்திரியும் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். முன்னாடியே சேர்த்துட்டா நல்லா இருக்காதுங்க. அதனால் அது நம்ம ஒரு முக்கால்வாசி கறி வெந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா கம்மன்னு நம்மளுக்கு வான்கோழி கிரேவி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சைடு நமக்கு ரசமும் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. ஈஸியான மிளகு சீரக ரசங்க. இந்த சைடு நமக்கு வான்கோழி கறி கொதிச்சிட்டு இருக்குது. இது நல்லா கொதிக்கட்டும். இது பாருங்கள், நல்லா கிரேவி கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. நல்லா கம்மன்னு நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த வான்கோழி கிரேவி. சூப்பராக. இப்போ உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாங்க. திரும்பவும் உப்பு இப்போ தாங்க நல்லா கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் நமக்கு இந்த வான்கோழி கிரேவி நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள் எப்படி கொதி வந்திருக்கு பாருங்கள். ரசமும் ரெடி ஆகிட்டு இருக்கு. நமக்கு வாசனையாக இருக்குங்க. நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த வான்கோழி. நம்ம அரைக்கும் போது என்னென்ன மசாலா போட்டோன்னா, நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிட்டேங்க. நல்லா 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிட்டேன், 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிட்டேங்க. கசகசா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சிக்கணுங்க. இதிலே நம்ம ஒரு வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன் கிரேவிக்காக. நம்ம இதை தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோங்க. இந்த சைடு நம்ம தேங்காயும் முந்திரியும் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோங்க. இது நல்லா கறி முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாங்க. இந்த வான்கோழி கறி கொஞ்சம் வேகட்டணும். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த வான்கோழி கிரேவி நல்லா முக்கால்வாசி வெந்துருச்சுங்க. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காயும் இந்த முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. சட்டியை நல்லா பிடிச்சிட்டு கலரி கொடுங்க, இல்லைன்னா சட்டி வலிக்கிட்டு இதாகிடுங்க. அதனால தான் நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்ம கிண்டுறது. பாருங்கள், நமக்கு சூப்பராகவே வான்கோழி கிரேவி ரெடிங்க. இன்னொரு 10 நிமிஷத்தில் கம்ப்ளீட் ஆகிடுவோம். இங்கே பாருங்கள், ரசமும் நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இவங்க லைட்டாக இப்படி வருது. இந்த டைமில் நம்ம ரசத்தை மூடி வச்சுக்கலாம். நாட்டுக்கோழி கிரேவியும் நமக்கு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுவோம். பாருங்கள், தேங்காயும் அரைச்ச பேஸ்ட்டும் முந்திரியும் சேர்த்து அரைச்சி வச்சது நம்மளுக்கு சேர்த்தாச்சு வான்கோழியோட. இப்போ இந்த வான்கோழி கிரேவி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாங்க. ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. நீங்கள் பாருங்கள், நமக்கு நல்லா வான்கோழி கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா கொதிச்சு இந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட் எல்லாமே ஒன்றாகிடுச்சு. நமக்கு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் க்ராஸ் பண்ணி வச்சுருக்கோங்க கருவேப்பிலை, இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நமக்கு இந்த கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே நம்ம மல்லியில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு கிரேவியை நம்ம ஒரே ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பார்க்கலாமா? நல்லா வெந்துருச்சுங்க. வான்கோழி பாருங்கள், சூப்பராக நல்லா வெந்திருக்குங்க. மசாலாலாம் நல்லா கறியோடு சேர்ந்துருக்குங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கங்க. சூப்பராக வரும் வான்கோழி கிரேவி. நம்ம பாருங்கள், குக்கர்லலாம் எதுவும் போடல, சட்டியில் தான் செஞ்சுருக்கோம். அப்படி இருந்துமே நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்குங்க. ஓகே, பாய்ங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.